பேசுடி. நீ பேசு. நீ தான் ஹலோ சொன்ன. நான் ஹலோ சொன்னா அடுத்து நீ பேசு. ஹலோ. அப்படி இப்படி கேட்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ பேசு. ஹலோ. இந்த ஹலோ சொல்ல வைக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து படாத பாடுபட வேண்டியதாக போச்சு. இப்போ வந்து 2 பேர்த்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு 1 வீக் இருக்குங்கிறனால சரி ஏன் பெங்களூர்ல இருந்துகிட்டே ஒர்க் பண்ணோம். கடைசியாக நவம்பரில் கோவா போனோம். இன்னொரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. எங்கேயுமே ட்ரிப்பு போகாமல் கொஞ்சம் அப்படியே கையெல்லாம் பரபரன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஆப்வியஸ்லி தம்ப்நெயில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் எந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா கையில் கொஞ்சம் கமான் பேசுறி. கை வளைச்சு பேசு. சத்தியமா நீ பேசு. எனக்கு வராதுடி. பேசுறி. நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஏதாவது பேசு. நான் அப்படியே எடுத்து கொடுக்குறேன். நீ பேசு. நான் எதற்கு பேசினேன்னு எனக்கு தெரியலாம். அதாவது டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு பட்ஜெட்டு வீடியோ போயிட்டுருக்கு. ஆடி 5 செகண்ட் முடிஞ்சிச்சு. ட்ரிப் வந்து நாங்கள் பட்ஜெட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ட்ரெயின் ட்ராவல் பஸ் ட்ராவல் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு பட்ஜெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்ப்போம். கேரளாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போக போகிறோம். இதுக்கு முன்னாடி அங்கே நாங்கள் போனதில்லை. வேற சில ஊரில் இருக்க எல்லாருமே அது போயிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கெங்கேயோ போயிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே போகலன்னு சொன்னால் எல்லோரும் அங்கே போனதில்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ கொலக்குத்த மாதிரி. நாங்கள் கோகர்னாலாம் 3 வாட்டி போயிருக்கோம். பட் இங்கே வந்து இப்போ தான் போகிறக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் போய் பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அப்புறம் பஸ் பிடிச்சி அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் பிடிச்சி அப்புறம் அங்கே போய் ஒரு வண்டி நாங்கள் ரெண்டுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டே போய் ரீச் ஆகணும். இங்கே 3 தடவை 3 டிஃப்ரெண்ட். ஓகே எல்லாத்தையும் இப்போவே சொல்லக்கூடாதுல்ல. ஓகே பை. சொல்லிட்டு அதை இந்த பக்கம் கரெக்டாக வீடியோவில் தான். The next day. ஆமாம் கட் பண்ணு. இதெல்லாம் தேவையா நமக்கு? பிச்சு போடுறா. காக்க வைக்கிறேண்ணா வேப்ஸ்ன்னு. இதுதான் காட்டுது. ஒரு வழியாக முன்ரோ ஐலாண்டில் எங்கள் ஸ்டே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவல் பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா கொல்லம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு 1 அப்படி இறங்கிட்டு அங்கேயே நாங்கள் ஆல்ரெடி வரக்கு முன்னாடி ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தோம். அதை பற்றி ஐ திங்க் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி இங்கே முன்ரோ ஐலாண்டில் இந்த பர்டிகுலர் ஸ்டே வந்து ரீச் ஆகிற மாதிரி. ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகி எல்லாமே சொதப்பி இப்போ லிட்ரலி ஐ திங்க் 5 மணி ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் ரீச் ஆனோம். அங்கே கொல்லம்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி ஐ திங்க் அவ்வளோதான். சும்மா பக்கத்தில் எங்கேயாவது லைட்டாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது 2 பேர்த்துக்கும். ஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ஏதாவது ஒரு போட்டிங் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணும். ஸோ இது நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் லைக் இந்த ஒரு பர்டிகுலர் ரூம் நாங்கள் நான் ஏசி புக் பண்ணோம். இங்கே இருக்கிறது சாண்டி. அது பெட்டு ஒரு தவல் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது.
ஸோ திஸ் இஸ் தேர். அப்புறம் இதுதான் நாங்கள் கொண்டு வந்த பேக், 3 பேகு. கபோர்ட் இருக்குது. அண்ட் இங்கே ஆக்சுவலி கண்ணாடி இருக்குது, பட் லைட் இல்லை, நோ லைட். அண்ட் இதுதான் வாஷ்ரூம். ஸோ குட்டி வாஷ்ரூம். வேறு தண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் நான் ஏசி ரூம் எடுத்தோம். ஸோ இதுக்கு பெருசாக வேலை இருக்காது. ஏசி ரூம்னா 1500 பர் டே, நான் ஏசி ரூம்னா 1100 பர் டே. நாங்கள் இங்கே ஓகே தான், அவ்வளோன்னு வேக்காடு தெரில ஃபேன் போட்டால். ஸோ நாங்கள் நான் ஏசி ரூம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே போனால் ஸோ டேபிள், டிவி, இந்த சைடும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸோ here there is a room. அண்ட் இது வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இங்கே ஒரு ஜன்னல். அண்ட் திஸ் இஸ் த பால்கனி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் நாங்கள் வந்ததுக்கு. நாங்கள் வந்த வண்டி இதோ அங்கே நிற்கிறோம். ஸோ இப்படி தான் வந்தோம். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ஒன் மோர் வெரண்டா. கொஞ்சம் இந்த ஸ்டண்ட் வேலையெல்லாம் பண்ணாதான். ஸோ இதுதான் ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வந்த என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, சோஃபா, சேர், நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கு. ஸோ உள்ளே என்ட்ரானா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே ஏறி இதுக்குள்ளே என்ட்ராகும். தட்ஸ் இட். நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கு. பிளான் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் டேஸ்க்கு this stays for like 2 nights 3 days, so it's good. For 1100 per night இந்த ஒரு பர்டிகுலர் ரூம் too good, and breakfast is included. அண்ட் லன்ச் வேணும்னா நம்ம முன்னாடியே சொன்னோம்னா அவங்க வந்து சமைச்சு தருவாங்க. அண்டு அப்படியேனாலும் 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து பக்கத்தில் நிறையா லேக் கிட்ட ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் யா, ஐ திங்க் தட்ஸ் இட். போயிட்டு குளிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, பிகாஸ் சரியான வேக்காடு வந்தது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி. இந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த வழியாக போய்க்கிறேன். ஓகே, சீக்கிரம் பார்க்கலாம். பை. A few moments later. Things a man does when he loses interest in you. வெளியே ஃபோனை பிடிச்சிட்டு தனியாக போய் படுத்துக்கும். The next day. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு, 5:30 மணிக்கு எந்திரிச்சு இப்போ எங்கே போகிறோன்னா போட்டிங் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரெடி ஆகிட்டோம். வெளியில் கும் இருட்டாக இருக்குது. போய் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தெரியும். தெரியல. ஃப்ளாஷ் ஆன் பண்ண அப்போ வந்து ஐயோ குமீனமா? ஆமாம் ஆமாம், கீழே வந்துடு. கீழே வந்துடுறதா? ஆமாம். ஐயோ குமிந்து கொண்டிருக்கிறோம். மழை வந்துட்டேன்டி. அங்கே ஒரு போட்டு இருக்கு. காலங்காத்தால 6 மணிக்கு அப்புறம் வந்திருக்கோம்ல. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பறக்கு. அப்படியே மேலே கொண்டு போக மாட்டேன். அங்கே பாரு, கொண்டு போயிட்டேன்.
சூப்பராக இருக்கு. ஓ மை காட். இது ஃபோன் பார்த்தா இதுதாண்டி. சூப்பர் சூப்பர். 2 கண்ணு பத்த மாட்டேங்குது பார்க்குறக்கு. இங்கிருந்து நிறைய தண்ணி வருது. மனோகரியமாக உண்டு. ஆமாம், நீ எங்கே வந்துச்சு. ஓ நான் நம்மள எப்படி எடுக்கிறேன். சூப்பராக இருக்கு. அங்கே பாரு கயாக்கிங் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ சும்மா எடுக்கிறேன். ஓகே ஓகே. நீ ஏன் பேப்பர் மேலே பார்த்துட்டு இங்கே பக்கம் அந்த மாதிரி இருக்கிறேன். ரிவர் வியூ காஃபி ஷாப். இப்போ கலையில் போகிறேன். கீழே ஏதோ எடுத்துகிட்டு போகுது. எங்கடா? சூரியன் செம்மையாக இருக்கா? தெரியுதா? கையில் கிடையாது. கை அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியல. கையில் சைடாக வச்சுருக்கேன். இரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இரு 1 வச்சுருக்கேன். எங்கே வைக்கிறதுன்னு சொல்லுவேன். இன்னும் வரணும். எப்படி ரைட் லெஃப்ட் ரைட். ஏன்னா போட் ஆடுது. வரலடா, போட் ஆடுது. இதே மாதிரி தான் சென்னையில் தெரியும். சென்னையில் இதே மாதிரி தான் சன்செட்டு தெரியும். வியூ பார்க்குறீங்களா? எனக்கு டீ தான் பிடிச்சிச்சு. எனக்கு டீ பிடிச்சது. காஃபி பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. பட் டீயா காஃபியோட டீ நல்லா இருந்தது. பாருங்கள், போட்டை விட்டு நாங்கள் கீழே இறங்கி இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கோம். அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் பார்த்தாச்சு, ஏதோ தண்ணியில் இறங்கி நடந்துட்டுருக்கோம். அண்ணா பேரும் சந்தோஷ். அண்ணா என்ன இங்கே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஏன் சொல்கிறோன்னா, நாட் ஜஸ்ட் அ போட் ரைட் மாதிரி. நீங்கள் சன்ரைஸ் டைமில் போட் ரைட் பண்ணுறது வந்து, பிகாஸ் நாங்கள் இருட்டில் வந்தோம், லிட்ரலி சன்னு வெளியில் வந்துருச்சு. டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இங்கே தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம். 2 hours. கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க பாரு. சூப்பராக இருக்குல்ல? செம கிளாரிட்டியாக இருக்குது. அதான் நம்மள எடுக்கிறப்ப செம கிளாரிட்டியாக இருக்குது.
நம்மள எடுக்கிறப்ப செம்ம கிளாரிட்டியாக இருக்குது, இதை எடுக்கலான்னு போகிறப்ப அது ரொம்ப இதாகிடுது. சொல்லுங்கள் சாண்டி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆசம் மரக்காயா, கிளாஸ் ஆசை மறக்காயா, அது ஏதோ ஒரு படத்தில் வரும்ல, ஆசம் மரக்காயா அப்படின்னு ஏதோ வரும், தெரியலையே. வரும். நாங்கள் மீனுமா? ஆமாம் ஆமாம். டங்குன்னு மண்டையில் வாங்கிருவேன். நேற்று ட்ரெயினில் வாங்கின மாதிரி. இல்லை இது இப்போ வளர்த்துறாங்க போல், நெட்டு போட்டு வச்சுருக்காங்க. கை வலிக்குதுடா. நல்லா இருக்கு. ஒரு பிரிட்ஜ் பேர்டெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வந்தால் செம்ம. இது அது என்ன நாய்க்குட்டியாடா விசில் அடிச்சு கூப்பிட்ற? அது எப்படி டக்கை விரிச்சிட்டு இருக்கான்றது பார்க்கலையா? பயமா இருக்குடா. இருந்தாலும் ஒரு பயம் இல்லை உனக்கு? அவன் கண்ணில் பயம் தெரியல. நியூஸ் பேப்பர் போடுறாரு தாத்தா. நல்லா எவ்வளோ போட் பெட்டிக்குள்ளே போனவா இங்கே வந்துட்டேன். வந்துட்டோம். சவுண்டு கேட்டுச்சுல கதைபடி. சவுண்டு தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கு. இதே நிறைய கத்தி பார்க்குறாங்க கழுதை. சூப்பராக இருக்குடி. எவ்வளோ போட் நிற்கிது பேர் சைடில். அங்கே எதுவும் வாத்தா என்னமோடா தண்ணிக்குள்ள. இதுதான் அது பேர் என்ன? வாத்து தான் பேப்ஸ். கடல் காகமா? ஓகே ஓகே, இப்போ கத்திட்டு இருந்துச்சு அதுவா? ஆக்சிடென்ட் ஆச்சு. இரு பக்கத்தில். இது ரொம்ப டவுன். அது ஓகே தானே? அது ஓகே தான். வீட்டுக்கு குவிந்த ஐயோ நல்லாவே குவியும் சாண்டி. என்ன பண்ணிருக்கோம் இப்போ? நம்ம பிரிட்ஜு கிராஸ் பண்ண போகிறனால குவிஞ்சு உட்காந்துருக்கோம். இதுதான் எங்கள் போட்டு. டவுன் டவுன் டவுன். ஐயோ வீடியோவும் வேணாம் ஒன்றும் வேணாம். நல்ல தண்ணியா? சூப்பராக இருக்குது என்னோடதுல. ஆமாம், வேறாங்க நல்லா இருக்கு. பார்த்து ஒவ்வொரு மர கிராசிங் வரப்போ எடுக்கிறேன். வீட்டுக்கு கூட போய் ஃபீல் பண்ணுவேன். எதுக்கு இத்தனை இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை, நான் எல்லாத்தையுமே போட்டுருவேன் யூடியூப்பில். எடுத்துட்டேன். ஓ மைகாட், இதாண்டி இருக்குல்ல ஹைலைட்டு. கீச்சு வாங்க சொல்லாமல் இருந்ததுன்னா ஃபோன் நகர்த்தாமல் இருந்திருப்பேன். பயந்து நிறுத்திட்டேன். பரவாயில்ல. நான் பாருங்க பேப்ஸ் பார்த்து ஆடுறதுல கை கை கை. ஓகே ஓகே. கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்படியே பிளேஸ் மாற்றிருப்பேன். ஓ மை காட் சார், நீங்கள் பாரு சூரியன் அந்த
சூரியன் ஒளிஞ்ச விளையாட்டு விளையாடு நம்ம கூட. என்னடி சினிமாட்டோகிராஃபர் ஆகிட்டேன் அப்படியே மாசு காட்டுறியே. இது வேற வருது. நடுவில் போயிட்டேன் நான். செமையாக இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த கிரிட் லைன் இருக்கிறது நல்லா யூஸ் ஆகுது. எது சென்டர்னு தெரியுது. ஆமாம். அப்படியே போய்ட்டு எல்லாத்தையும் ஐபேடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதில் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த ஃபோனில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். இத்தனை இடத்து எப்படி போடுவேன்? ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு நடுவில் மாண்டேஜ் வச்சிடலாம். செம்ம காற்று வருது. சூப்பராக இருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர் வந்ததுங்களோ? வந்தது. வாங்க வாங்க. நீ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆச்சா. 8 மணிக்கு. நல்லா இருக்குடா வெயில். ஒரு மாதிரி சூடா உட்காந்துட்டாங்க. அதே அப்படி உட்காந்துருக்காங்க. சமணக்கால் போட்டு ஏதோ பறி கொடுத்த மாதிரி. இறங்கி வேற பழக்கம் இருப்பாங்க. அதனால கீழே உட்காந்துருக்காங்க. ஆமாண்ணா, எதுக்கு இது தானே எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு. எனக்கு வயிறு கத்துது பசியில். அருமை 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 அருமையோ அருமை அருமை அருமை. இதில் ஒன்றுமே தெரியல. வந்துருச்சு. என்ன முழிக்கிற? ஜொலிக்குது மூஞ்சி. ஹாப்பி 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 ஹாப்பி. ரெயின் வரும்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த கஷ்டங்க போக. அங்கதாக இருக்கிறது ஐயா. ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு.
நான் அதை ஆக்சன் பண்ணது இன்பமாக இருக்கிறது ஐயா. தெரியுதா? ரொம்ப ஆச்சு நான் கேட்பாங்க. அதுக்கு கையை காலில் நீண்டுமா பொம்மை மாதிரி போகுது பார்க்க தெரியுது. என்ன லுக்கு. வலி தெரியுது போகிறதுக்கு. செம்மையாக ஃபோக்கஸ் ஆகுது பாரு. யார் செலக்ட் பண்ண ஃபோனு? A few moments later. இடியாப்பம். வெஜிடபிள். சொல்லு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேலேயே வந்துட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் தான். ஸோ இன்றைக்கி காலையில் இடியாப்பமும் வெஜ் குருமா ஏதோ கொடுத்துருக்காங்க, அதுதான் இப்போது சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. இவங்கக்கிட்ட நாங்களே தான் கேட்டோம் எந்த டைமில் வந்துட்டு போட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களே தான் சஜஸ்ட் பண்ணாங்க மார்னிங் 6 to 8 நல்லாயிருக்குன்னு. நிஜமாகவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கரெக்டாக இருட்டான டைமில் நாங்கள் போட் ஏறி அண்ட் சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே டீ காஃபி குடிச்சிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு இடத்துல இறங்கி நின்று நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேவே வந்துவிட்டோம். நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து. அண்ட் அந்த போட் அவரோட நம்பர் வேணுனாலும் கீழே கொடுக்குறோம். அண்ட் இந்த ஸ்டேயோட லிங்க்குமே வந்து நாங்கள் நம்பரில் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த ஸ்டேயோட லிங்க்குவே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேக்கு வந்தோம், இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. செம்மையாக பசிக்குது, வெளியே போய் சாப்பிட்லான்னா வெயில் மண்டையாக புழக்குது. இது தெரியுமான்னு தெரில. தெரியும். காலையில் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. சரி டே ஃபுல்லாக அப்படியே இருக்குன்னு நினச்சா அப்படி சுத்தமாக இல்லை. செம்ம வெயிலாக இருக்குது, செம்ம வேக்காடாக இருக்குது. அவ்வளோதான், கட். நான் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இப்போ அப்படி இருக்குது. ஏன்னா நைட்டு 4 மணி நேரம் தான் என்னமோ தூங்கினோம். அதுக்கப்புறம் காலையில் அந்த இது போகணுங்கிறதுக்காக எந்திரிச்சிட்டோம், சாப்பிட போகிறோம். தெரியல எப்படி இருக்குன்னு. நேற்று ஒரு கடையில் சாப்பிட்டோம், அது அந்தளவுக்கு ஓகே. ஸோ என்னடா இவ்வளோ வேகுதுன்னு பார்த்தா ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். அடுத்து HSR பெங்களூரில் 23 தான். Oh my god, I'm missing that 23. Bro, 33. சுஷு அதிகமா சுட்டெரிக்கும் சூரியன். நிறைய நீ நிற்க முடியல. எப்படி எங்கடி மறைஞ்சுட்டான். அப்படியே கீழே விழுந்துச்சு என்னடா பண்ணுவேன்? போன கீழே போட்டு என்னடா பண்ணுவேன்?
கீழே ஃபுல்லாக தண்ணி. இறங்கி எடுத்துருவியா? ஆழம் கம்மி தான். ஐயோ எனக்கு தைரியம் இல்லைப்பா சாமி. மறைஞ்சுட்டான். அது கரெக்டாக நல்லா இருக்கு. இந்த பக்கமும் ஆரஞ்சா முருகா. திடீர்னு ஏற்றுவேன்னு நினைக்கலையே. அந்த ரோடு கிராஸ் பண்ண முடியும். ஓகே அங்கே தண்ணி நிற்கிது. இப்போ அங்கே எப்படி? The next day. அந்த பக்கம் வச்சுக்கிறேன். பயமாக இருக்கு. அந்த பக்கம் வண்டி ஏதாவது வந்துருக்கும்.